அமித்ஷா அவர்கள் தமிழகம் வர்றாரு, 2 முறை வர்றாரு, கோவையா அலுவலகம்லாம் திறந்து வைக்கிறார். அப்போ கூட இங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்களை பற்றி குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாரு. அவர் இருக்கக்கூடிய அடுத்து வர்றப்போ இந்த சோதனை நடக்குது. இதெல்லாம் கனெக்ட் பண்ணி பார்க்குறாங்கல்ல. காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் நடந்திருக்குது. எப்போ ரெகுலரா ஒரு இன்கம் டாக்ஸ் ரைடுக்கு போயிட்டு வர இடம் கேட்டா ஜெகத் லட்சுமி இல்ல சார், இல்ல இங்க அதே மாதிரி நீங்க அமித்ஷா இல்ல சார், அமித்ஷா தமிழ்நாடுக்கு 2வது முறையா வர்றாரு. அப்போ சோதனைகள் நடக்குது. ஓகே, அப்படி இல்லைங்க. எப்பெல்லாம் ஆதாரம் கிடைக்கிறதோ அது தொடர்ச்சியா நடந்துட்டு தான் இருக்கு. நீங்க செந்தில் பாலாஜி உள்ள முன்னாடி இருந்தப்போ சரி, இப்ப கூட உச்சநீதிமன்றம் தெளிவா கேக்குது, ஒரு குற்றம் சாட்டப்பட்டவரை ஒரு பெயில் ரெக்வரி எப்படி நீங்க அமைச்சரா வச்சிருக்கீங்கன்னு கேக்குது. இது எல்லாமே தொடர் நடவடிக்கைகள். நீங்க ஏதோ அவர் வர்றதுக்கு இதுக்கெல்லாம் சம்பந்தம் இல்லை. பொதுவா அவரு அண்ணன் காரை செல்வராஜ் கூட சொன்னாரு பாருங்க, நான் டீட்டெயில் தெளிவா சொல்ல முடியும். 2005 இருந்து 2022 வரைக்கும் 386 சோதனைகள் நடைபெற்றது யூபிஏ கவர்மெண்ட்ல. வழக்கில் 5940. ஆனா கைப்பற்றப்பட்ட பணம் வெறும் 536 கோடி தான். ஆனா எங்களுடைய ஆட்சிகளில் கைப்பற்றப்பட்ட பணம் 1,39,000 கோடிங்க. ஆக்சுவலா அது மட்டும் இல்லைங்க, வழக்கில் பதிவு செய்யப்பட்டது 4964 ஃபைல் ரெக்கார்ட் ஆயிடுங்க, 943 கம்ப்ளைண்ட் ரெக்கார்ட் ஆயிடுங்க. சட்டம் இன்னைக்கு இருவருக்கும் அரசியல் சட்டத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்கும் அது பொதுவானது, அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்படும். அதனால வழக்கில் இழுத்தடிக்கலாம். இன்னொன்னு கூட சொல்றேன் பாருங்க, இந்த எங்களுடைய ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் தான் குறிப்பா இப்ப சமீப மணல் கொள்ளை கூட நான் தர முடியும். ஐஐடி பேராசிரியை வச்சு நாங்க கணக்கு எடுத்தப்போ நீங்க நம்ப மாட்டீங்க, நீர்வளத்துறை கணக்கின்படி அவங்க சேல் பண்ணது 4.05 லட்சம் யூனிட் மணல்லாம் சேல் பண்ணியிருந்தாங்க. ஆனா ஆக்சுவலி எவ்வளவு சோல்டு அப்படின்னா 27.7 லட்சம் யூனிட்ல சேல் பண்ணியிருந்தாங்க. மொத்தம் அள்ளப்பட்டது 200 கோடி ரூபாய் டீசலுக்கு மட்டும் கொடுத்திருந்தாங்க லாரிக்கு. இது எல்லாம் கணக்கு எடுத்தோம், இடி கணக்கு எடுத்தது. இது எல்லாம் கணக்கு எடுத்து தான் சொல்றோம், சும்மா இது வெட்டியா பேசல. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அதுல 24,000 அந்த யூனிட் கணக்கு போட்டோம் அப்படின்னா 24 லட்சம் யூனிட் கணக்கு போட்டோம்னா 5,000 கோடி சாலிடா கணக்கே தெரியுதுங்க. இது வெளிப்படையா தெரியுற கணக்கு. இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் இடி ரைடுக்கு போறாங்க. இன்னொன்னு சொல்றேங்க, நீங்க ஓமந்தூர் ரெட்டியார் அவர்கள் இருந்த முதலமைச்சர் இருந்தப்போ மதுவை கொண்டு வரணும்னு சொன்னாங்க. அப்ப அவர் சொன்னாரு, மதுவுக்கு அரசுக்கு வருமானம் 16 கோடி அன்னைக்கு, ஆனால் மக்களுக்கு நஷ்டம் பல ஆயிரம் கோடி, கொண்டு வர மாட்டேன்னு சொல்லிட்டாரு. ஆனா இவங்க சாராயத்தை மதுக்கடையை கொண்டு வந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு பல வழிகள்ல வருமானம். நீங்க வருமானம் சார் யாரு கொண்டு வந்தாலும் சரிங்க, நான் யாரு ஒரு குறிப்பிட்ட அரசை மட்டுமே சொல்லல, நான் 2 பேர்த்தையும் தான் சொல்றேன். ஆனால் அதை இன்னைக்கு தனியா ஒரு அமைச்சரை போட்டு அவர் ஜெயில் போனதுக்கு அப்புறம் வெளியே திரும்ப வந்ததுக்கு அப்புறம் அவர்களையே அதை கொடுத்து, நான் சொல்றேனே கல்யாண மண்டபங்கள்ல கொண்டு போய் சாராயம் ஊத்துற நிலைமை கொண்டு வந்துட்டாங்க மக்களை. அப்படியெல்லாம் ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கிற அரசுனா பாருங்க நீங்க. அது மட்டும் இல்ல, வாபஸ் வாங்கிட்டாங்க. இல்ல அவர் இல்லைங்க நான் சொல்றேன், இல்ல நான் சொல்லி முடிச்சிடறேன். அவர் சொன்னாரு கைக்கூலிகள் சொன்னார், நான் சொல்றேன் கொள்ளையர்கள் கூடாரங்கிற இந்த ஆட்சி, திமுக ஆட்சி எப்படியெல்லாம் மக்கள்கிட்ட இருந்து பணத்தை பறிக்க வேண்டுமோ அப்படியெல்லாம் பறிக்கிறதுங்க. எந்த வழியிலும் விட்டு வைக்கல. நீங்க கிரனேட் மூலமாக ஏறக்குறைய 10,000 கோடி கொண்டிருக்கிறதுங்க. மணல் கொள்ளையில 82,000 கோடி. நான் சொல்லி முடிச்சிடறேன். மணல் கொள்ளைகள் மூலமாக வருகின்ற வருமானம் 82,000 கோடி. இதெல்லாம் இந்த கடந்த 3 ஆண்டுகள்ல எங்க பார்த்தாலும் பணம் அதை முழுமையாக வாக்கு வங்கிக்காக தங்கள் ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதாக பயன்படுகிறது. அது மட்டும் இல்ல, இன்னொரு ஒரே ஒரு பாயிண்ட் சொல்றேன் கார்கே, இங்க பாருங்க. அதாவது ஒரு அமைப்பு சர்வதேச ஒரு அமைப்பு கணக்கு எடுக்கிறாங்க. ரெங்காபுரம் இடத்துல ஒரு சிறு கிராமத்துல மொத்தம் 400 தலித் வீடுகள்ல 398 வீடுகள்ல உள்ளோருக்கு 15 வயதுக்கு உட்பட்ட சிறுவருக்கு மதுப்பழக்கம் இருக்கிறது. அங்க டாஸ்மாக் கடையில வருமானம் மட்டும் 1.25 லட்சம் வருமானம் ஒரு நாளைக்கு. தருமபுரியில செங்கோடி கிராமத்துல 325 வீடுகள்ல சொல்லி முடிச்சிடறேன், ஆய்வுல 35 வயதுக்கு மேற்பட்ட 85 இளம் விதவைகள் இருக்கிறாங்க அந்த கிராமத்துல. இந்த பழி பாவத்துக்கெல்லாம் யார் காரணம்? கொள்ளையர்கள் எப்படி சொல்ல முடியாது, கொள்ளையர்கள் ஏன் சொல்ல முடியாது? சஃபி, டாஸ்மாகோ இல்ல இன்ன பிற துறைகள்லயோ அன்னோக்கவுண்ட் அரசியலுக்கு பயன்படுது அப்படின்ற குற்றச்சாட்டை டைரக்டா வைக்கிறேன். நாகராஜன்னர் பாவம் ரொம்ப வருத்தப்படுறாரு. அவர் வருத்தம் எனக்கு ரொம்ப உண்மையிலே மனசு ரொம்ப வேதனைப்படுது. விதவைகள் இருக்காங்க, 15 வயசுல குடிக்காரர் இருக்காங்க. பாவம் இந்த வருத்தத்தை எல்லாம் பாஜக சேர்ந்த நாகராஜனனும் துக்ளக் வாசகர் இவங்கெல்லாம்
தமிழ்நாட்டில் மட்டும் ஏன் வைக்கிறாங்கன்னு தெரியல. பக்கத்து மாநிலம் பாண்டிச்சேரியில் என்ன நடக்குதுன்னு பார்க்க மாட்டேங்கிறாங்க. அவங்க ஆள்ற கோவாவில் எப்படி இருக்குன்னு பார்க்க மாட்டேங்கிறாங்க. அவங்க இருக்கக்கூடிய மற்ற மாநிலங்கள்லாம் என்ன நடக்குதுன்னு பார்க்க மாட்டுறாங்க. தமிழ்நாடுன்னு வந்த உடனே டாஸ்மாக்ல வருதுங்கிறாங்க, அங்கே இது இருக்குங்கிறாங்க, இங்கே இது இருக்குங்கிறாங்க. அதுதான் என்ன சொல்றதுன்னு தெரியல. பாவம் நாகராஜனை வந்து அவர் ரொம்ப மனசு உருகிறபடி பேசுறாரு. அது ரொம்ப வருத்தமா இருக்குது, எனக்கு சிரிப்பாகவும் இருக்குது. ஏன்னா இருங்கண்ணே, ஏன் பதட்டப்படுறீங்க? இருங்க, பதட்டப்படாதீங்க. போன சுற்றில் அப்படிதான் திடீர்னு பேசும்போது ஏதாவது ஒரு ஊழல் குற்றச்சாட்டு சொல்லுங்க பார்க்கலாம் பாஜகன்னு சொன்னார். நான் நிறைய சொல்ல முடியும். நேஷனல் ஹெல்த் மிஷனில் என்ன ஊழல் பண்ணீங்க, மகாராஷ்டிராவில் வந்து ரெயின் கோட்டில் எவ்வளோ ஊழல் பண்ணீங்க, கார்கில்ல காஃபினுக்கு எவ்வளோ ஊழல் பண்ணீங்க, நீட் ஸ்கேம் என்னது, வசுந்தரராஜா மைனிங் ஸ்கேம் என்னது, கோவா ஹவுசிங் லோன் ஸ்கேம் என்னது, எம்சிஏ ஸ்கேம் என்னது, எவ்வளவோ சொல்ல முடியும், லைனா சொல்ல முடியும். இப்போ இவர் வந்து சிஏஜி பத்தி சொன்னாரு. சிஏஜி வெட்ட வழியே சொல்லுச்சு, நீங்க பண்ண சேட்டை எல்லாம் என்ன, ரோடுக்கு எவ்வளவு எல்லாம் பண்ணீங்க, எவ்வளவு அடிச்சீங்க பைசாவேன்னு, எவ்வளவு காசு அடிச்சு கொள்ளை அடிச்சது எல்லாம் நீங்க. அதுல இப்ப வந்து நீங்க வந்து முதல்ல கட்டிட்டு நீங்க விட்டுட்டு இருக்கீங்க. அதுதான் காமெடியா இருக்கு மக்களுக்கு பாக்குறதுக்கு. அதே மாதிரி கார்கே, எனக்கு ஒரு மிகப்பெரிய சந்தேகம். கார்கே மட்டும் இதை வந்து கிளியர் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். 2016 வந்து டிமானிட்டைசேஷன் கொண்டு வந்தாங்க கார்கே. ஒரு கள்ளப்பணமும் கிடையாது, ஒரு கருப்பும் கூட கிடையாது, எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டோம்டா. எவனும் இனிமேல் ஒண்ணுமே பண்ண முடியாதுடா, நாங்க எவன்கிட்டயே ஒரு பைசாவும் இருக்காதுடா, எல்லா கள்ளப்பணமும் தூக்கிட்டு வந்துட்டோம்னு சொன்னாங்க. ஆனா இப்போ நம்ம டிடிஎஸ் என்ன சொல்றாரு, 2 லட்சம் கோடி எடுத்துட்டோம், 44,000 கோடி ப்ராப்பர்ட்டி அட்டாச் பண்ணிருக்கு. இதெல்லாம் எங்க போச்சு 2016? அப்ப எதுக்காக நீங்க டிமானிட்டைசேஷன் கொண்டு வந்தீங்க? அப்ப அதுவே எவ்வளவு பெரிய ஸ்கேம். நீங்க பண்ண ஸ்கேம்ல பெரிய ஸ்கேம் டிமானிட்டைசேஷன். கார்ப்பரேட்டுக்கு உதவுற ஸ்கேம். கார்ப்பரேட்டுக்கு அவ்வளவு அழகா உதவிட்டு ஸ்கேமே பண்ணலன்னு சொல்ற பிஜேபி தான் உள்ளதிலே பெரிய ஸ்கேம்ஸ்டர். இதுதான் உண்மை. அதாவது நாங்க எல்லா கள்ளப்படமும் பிடிச்சிட்டோம்னு சொல்லிட்டு இப்ப ஈடியை வச்சு இவ்வளவு பிடிச்சிருக்கோம். அதை வச்சு வெக்கமா இல்லைங்களா இதை சொல்றதுக்கு? மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க இல்லையா எவ்வளவு பெரிய மோசடி. நீங்க அப்போ மோசடி கூடாரம் இல்லையா பிஜேபி? அப்படித்தானே சொல்ல முடியும். கார்கே கேட்ட கேள்விக்கு வந்துடுறேன். ஏன் கார்கே, நான் கேட்கறது என்னன்னா, டாஸ்மாக்ல அவங்க வந்து இப்ப ரெய்டு பண்ணிருக்காங்க, 3 நாள் ரெய்டு பண்ணிருக்காங்க. எஸ்டிபிஐ இதுல வந்து அலுவலகத்தில் ரெய்டு பண்றாங்க, அங்கங்க ரெய்டுகள் நடக்குது. நான் கேட்கக்கூடிய நியாயமான கேள்வி, இதுவரையும் உங்க கன்விக்ஷன் ரேட் 0.7% தானப்பா? கோர்ட் எல்லாம் அந்தந்த கோர்ட், ஹை கோர்ட், சுப்ரீம் கோர்ட் எல்லாமே இந்த கொட்டுதை பிடிச்சு நீங்க பண்றதெல்லாம் அநியாயம். ஏதாவது ஒண்ணு உருப்படியா பண்றீங்க, விசாரணையை முழுமையா பண்றீங்களா? விசாரணைக்காவது நீங்க வந்து ஒழுங்காய் செய்றீங்களா? உங்க இடி ஆபீசரே ஏமாத்தி காசு வாங்குறானே, இதெல்லாம் கோர்ட் கேட்கும் போது அதுக்கெல்லாம் பாஜக காரர்களுக்கு பதில் சொல்ல எந்த துப்புமே இல்லாம இருக்குது. அதுதான் நான் கேட்கிற கேள்வி. இப்ப அந்த மாதிரிலாம் நீங்க உத்தம சீலர்களா இருந்தாக்கா நீங்க மற்ற கட்சியை பார்த்து, மற்ற மாநில பார்த்து குறை சொல்லலாம். நீங்க இருக்கிறதுலே மோசடி கூட்டமோ திருட்டு கூட்டமோ நீங்க தான். நீங்க இந்த மாதிரிலாம் சொல்றதுதான் மக்களுக்கு ஆச்சரியமா இருக்குது. சரி, கேப்பா திரு